வடபழனி ஆண்டவர்ன்றது வந்து நான் ரொம்ப நாளா நான் வடபழனி கோயிலுக்கு வந்திருக்கேன் நானு. பட் இப்ப கோபி சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கேன் நானு. மனசுல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன திருச்செந்தூர் கோயில் தான் எனக்கு எப்போதுமே. நான் அந்த காலத்துல இருந்தே எனக்கு திருச்செந்தூர் முருகன் நம்புவேன். கோபி சார் ஒரு அறிமுகம் ஆனதுல இருந்து எனக்கு வடபழனி ஆண்டவரும் எனக்கு கூட சேர்ந்துட்டாரு. நான் இன்னைக்கு அன்னைக்கு எனக்கு தங்கறதுக்கே இடம் இல்லாத ஒரு நாள் காலகட்டம் இன்னைக்கு நான் பெங்களூர்ல சொந்த வீடு வாங்கியிருக்கேன். என் பையனை ஒரு நல்ல காலேஜ்ல பிரெஸ்டீஜியஸ் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன். அவனை எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துட்டு இருக்கேன். நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, பட் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு முருகன் தரிசனம் கொடுக்குறாருங்க. இதை விட வேற பாக்கியம் வேற என்னங்க வேணும் லைஃப்ல சொல்லுங்க. நிறைவா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பக்தியும் அன்பும். இந்த பக்தி அன்பு இருந்தாதான் நம்மளுக்கு முருகனோட அருள் கிடைக்கும். இப்ப முருகனோட அருள் நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? இப்ப நல்லா சுட்டடிக்கிற வெயிலுங்க, நம்ம வெளியில போய் ஆகணும். 12 மணி 1 மணி வெயில், நம்ம வெளியில போனோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கொடையை குடிச்சிட்டு போறோம். வெயில் இருக்கு, ஆனா வெயிலோட தாக்கம் வந்து நம்ம மேல விழாது. அதே போலதாங்க முருகனோட அருள் நம்மளுக்கு இருந்தது. அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, நம்ம கொடை ப்ரொடெக்ஷன் மாதிரிங்க. இந்த கர்ம வினையோட தாக்கம், அதோட வீரியத்தை குறைச்சு நம்ம அணிவிக்க வேண்டியது சில பல விஷயங்களை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா அந்த தாக்கத்தை நம்மளுக்கு குறைச்சு, நம்மளுக்கு அந்த வீரியத்தை குறைச்சு நம்மளுக்கு அருள் புரிவார் நம்மளுக்கு முருகன். இன்னொன்னு, பக்திக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்திக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பக்திக்கு. ஆனா அன்புக்கு அது இல்ல. எப்ப வேணா முருகனை கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம். எனக்கு உண்மை சொல்லணும்னா எனக்கு இருக்கிறது ஒரு தீராத காதலுங்க முருகன் மேல. முருகன் நான் கொஞ்சுவேன், நானு திட்டுவேன், செல்லமா திட்டுவேன், கொஞ்சுவேன், பேசுவேன், கோச்சுப்பேன். முருகா இன்னைக்கு நீ செய்யறதே சரியில்லை முருகா, உங்ககிட்ட நான் இன்னைக்கு எல்லாம் பேச மாட்டேன் முருகா, அது கூட சொல்லியிருக்கேன் நானு. எல்லாத்தையும் சர்ச்சுன்னு தான் இருக்காரு என் முருகன். நான் முருகன் கிட்ட கேட்கறது, எனக்குன்னு ஒரு விஷயம் நான் கேட்கறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்னோட ஒரு கடமை இருக்கு, பையனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு தரணும் அப்படின்றது. கடைசியா சொல்லுங்க, என்னோட வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, வள்ளி மணாளனுக்கு, அறுபடை குமரனுக்கு, சிங்காரவேலனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வடபழனி வள்ளலுக்கு, வரதாட்சணமூர்த்திக்கு, சுவாமிநாத சுவாமிக்கு, என்ன வாழ உழைக்கும் தெய்வத்துக்கு அரோஹரா, என் தாயான தெய்வத்துக்கு அரோஹரா, என் தந்தையான தெய்வத்துக்கு அரோஹரா, என் மூச்சான முருகனுக்கு அரோஹரா, என் பேச்சான முருகனுக்கு அரோஹரா, என் உயிரான முருகனுக்கு அரோஹரா, அரோஹரா. எல்லா புகழும் முருகனுக்கே. எந்த முருகரை கூப்பிட்டு சொன்னாலும் ஒரு உணர்வு இருக்கும். ஆனா வடபழனி வள்ளலுக்கு அப்படின்னு என்ன அறியாம மெய் செலுத்துறாங்க. வள்ளலுங்க, அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளலுங்க. வள்ளலுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல? வடபழனி முருகன்